ஸோ ஏற்கனவே நம்ம பல ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது மாதிரி வந்து சப்ளையில் ப்ரொடக்ஷனாக முடிஞ்ச பிறகு அந்த பொருள் வந்து நம்மளோட இந்த வேர்ஹவுஸுக்கு தான் இங்கே வரும். இப்போ அஃபானுக்கு வந்து 7 கண்ட்ரியில் பிரான்ச் இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, சைனா, துபாய், ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு பிரான்ச் திறந்துருக்கோம். யூகே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னா இப்போ மக்கள் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ வேறு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லொக்கேஷனில் ஒன்று விற்கிது. அப்போது அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இங்கே வந்துருமா? அப்படி எப்படி ப்ராசஸ் சொல்லுங்கள். ப்ராசஸ் எப்படின்னா வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா ஏதாச்சும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. என்ன அட்வைஸ்? ஒவ்வொரு சப்ளையை பொறுத்தரு 10% வாங்குவாங்க, 20% வாங்குவாங்க, 30%. அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நெகோசியேஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. அதை அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா வந்து மிடில் ஈஸ்ட்லாம் வார் நடந்துகிட்ருக்கு. அதனால வந்து நிறைய பேர் வர வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ ட்ரேடர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஸோ மக்கள் இப்போயும் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு என்ன குட் நியூஸ்னால் நீங்கள் வீசாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டப்புன்னு யூகே பாஸ்போர்ட்னா அப்படியே கிளம்பி வந்துடலாம். நாங்கள் வந்து சைனா வந்து இது 3ஆவது டைம் வரோம். எப்போ பார்த்தாலும் அஃபான் வந்து ஒரு இடத்துல எங்களை தங்க வைப்பாங்க. கண்டிப்பாக இது போன 2 டைம்லேருந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டே. யார் இவர்? நம்ம ராஜ்புரம் சொன்ன மாதிரி இதுதான் நாங்கள் வந்து எங்களோட யூகே கெஸ்ட் தங்க வைக்கிற ஹோட்டல். இவர் இந்த ஹோட்டலோட மேனேஜர். நேம்? I'm Ruben. English name? English name, yes. Robert. Robert. இவர் வந்து இந்த எங்களோட அனைத்து புக்கிங்கையும் ஒரு இது லேசாக்கி அழகாக புக் பண்ணி கொடுத்து எல்லா கஸ்டமருக்கும் கம்ஃபர்டபுள் ஸ்டே கொடுக்குறாரு. ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார் கடைசி வரைக்கும். ஸோ வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி சும்மா வீடியோ பேக்கேஜ் கொடுக்குறோம், ஹோம் பேக்கேஜ் கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு லைவாக வந்து நாங்கள் காமிச்சிடுறோம். இதுதான் ஹோட்டல் மேனேஜர். இந்த ஹோட்டல் ரூம்ஸையும் நான் உள்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. யூ சே வணக்கம் டு ஆல் த தமிழ் பீப்புள். Welcome. well done. Super. Thank you. Always welcomes you அப்படிங்கிறாரு அவர். எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும், ஸ்டே சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் இன்றைக்கி நிற்கிறது வந்து காஞ்சாவ் சைனாவில் இருக்கேன். சைனா இன்னைக்கு போன எபிசோடில் வந்து யூகேயில் ஒரு பொருள் வந்து லேண்ட் ஆனது பார்த்தீங்க. ஆனால் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து அஃபானோட யூகே ஹெட்டு இதையும் நான் காமிச்சே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்னென்னா இப்போ வந்து அந்த ஃபுல் ஜேர்னியை காமிக்கிறது தான் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்க. இந்த மாதிரி பல வேர் ஹவுஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் சைனாவில். அதில் ஒரு வேர் ஹவுஸ் தான் இங்கே பார்க்க வந்திருக்கோம். ஸோ என்ன எனக்கு கொஸ்டின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிடுங்க. நீ ஹாவ்.
ஓகே. ஸோ உள்ளார இப்போ எங்கேருந்து வந்திருக்கு பொருள்லாம், என்ன பிளான் இப்போ இந்த பொருளுக்குலாம்? ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது மாதிரி ஒன்று சப்ளையில் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பொருள் வந்து நம்மளோட கஸ்டமரோட ஷிப்பிங் லெவல் போட்டு எக்ஸிட் ஆகிடும். இந்த வேர்ஹவுஸுக்கு தான் இங்கே வரும். இங்கே வந்த உடனே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாரோட பொருளும் இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து நம்மளோட அசிஸ்டன்ட் இங்கே இருக்காரு, டோமோன்ட்டு, அவர் தான் வந்து இந்த வேர்ஹவுஸ் இன்சார்ஜ். ஓகே. ராமுவா? டோமியோ. அவர் வந்து தான் வந்து என்ன பண்ணுவார், அந்த பொருள் வரும்போதே வந்து அவர் வந்து ஒரு இன்வென்ட்ரி லிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்லிப்பு போட்டுருவார். ஓகே. இது வந்து அஃபான் எந்த ஊருக்கு, யூகேவா இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபிள் நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவார், அதை வந்து கொண்டு போயிட்டு உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ இந்தியா இருக்குது, சிங்கப்பூர், மலேசியா, உள்ள வாங்க காமிக்கிறவாங்க, அப்படியே வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுஸ் பாருங்கள். இது எங்கே போகுது? இது வந்து இந்தியாவுக்கு போகுது. இந்தியா ஒரு கஸ்டமர் பேனசிமான்ற ஒரு கம்பெனியில் மசாஜ் சேர் புக் பண்ணியிருக்காரு, அது இந்தியாவுக்கு போகுது. ஸோ இது வந்து அவங்களோட ப்ராடக்ட் இங்கே இந்தியா ப்ராடக்ட் இங்கே வச்சிருக்கோம். நம்ம அஃபான் தான், அது அஃபான் தான். சரிங்களா? இப்போ அப்படியே வந்தீங்கன்னா வந்து இதில் ஒவ்வொரு கண்ட்ரி ப்ராடக்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ அஃபானுக்கு வந்து 7 கண்ட்ரியில் பிரான்ச் இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, சைனா, விச் நம்ம வேர்ஹவுஸ் இருக்குது, துபாய், இப்போ பிரான்ஸ்ல ஒரு பிரான்ச் திறந்துருக்கோம் இப்போ. சரிங்களா? யூகே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா யூகே டைரக்ட் நான் பேசிட்டு இருக்கேன், அதை சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால வந்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பிளேஸ் வச்சதுனால செக்ரிகேட் பண்ணி பொருளை தனியாக வச்சிருவோம். உங்களோட பொருள் உங்கள் இடத்துக்கு சேர்றதுக்கு என்னென்ன பேசிக் வழிமுறைகள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வச்சிருவோம் சார். சூப்பர். ஸோ இது வந்து இப்போ இந்தியா போகுது அது? ஆமாம், இது வந்து ராமஜெயம்ன்ற இந்த கஸ்டமர் தான் இந்தியா போகுது. ஓ சரி, சூப்பர். ஸோ என்னென்னா இப்போ மக்கள் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை ஆர்டர் பண்ணுறாங்க, சரியா? திருநெல்வேலியில் அல்வா ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ வேறு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லொக்கேஷனில் ஒன்று விற்கிது. அப்போது அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா இங்கே வந்துருமா? எப்படி ப்ராசஸ் சொல்லுங்கள். ப்ராசஸ் எப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் ஒரே சப்ளை எடுக்க மாட்டாங்க, 4-5 சப்ளை டிஃப்ரெண்ட் எடுப்பாங்க. அப்போ 4-5 சப்ளை நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஷிப்பிங் டீம் இருக்குது, அவங்க அந்த சப்ளையில் கனெக்ட் பண்ணி அந்த கஸ்டமரோட பொருளை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடும். அதுதான் இந்த வேர்ஹவுஸ். இந்த மாதிரி வேற எங்கே இருக்குது வேர்ஹவுஸ்? இது மாதிரி வந்து எங்களுக்கு இது வந்து கோன்ஜோன் சொல்கிறோம், ஃபோஷானில் இருக்குது. அதே மாதிரி யூவில் இருக்குது எங்களுக்கு. யூன்றது அடுத்த ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ், அது அங்கேயே வச்சுருக்கோம். ஸோ கரண்ட்லி இப்போ 3 இடத்துல இருக்குது. ஓகே. இப்போ அதை வந்து நம்ம அடுத்த லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் போகலான்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே தாங்க இங்கே சில கஸ்டமர் ரொம்ப லாங்கில் போய்ட்டு பொருள் ஆர்டர் பண்ணும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம வேறு போகிறதுக்கு இந்த ஃப்ளைட் சார்ஜஸ் இருக்குது, டெலிவரி சார்ஜ். ஸோ அதுவும் அவங்களுக்கு கையை கிடைக்கும். ஸோ அதையும் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு முக்கியமான ப்ராவின்ஸ் ஏரியாவில் ஒரு வேர் ஹவுஸ் வந்து அங்கேயே வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி அங்கே நியரஸ்ட் போர்ட்டு என்ன போர்ட்டில் இருக்கோ அங்கேருந்து ஏற்றி விட்டுரும். சூப்பர். அது வந்து காஸ்ட் சேவிங் ஆகிடும். காசு கண்டிப்பாக. ஸோ அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட காசு ஒரு பைசா கூட வீணாக போகக்கூடாது. எவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்தோமோ அவங்களோட ப்ராஃபிட் அடைகிறதுக்கு நல்ல ஒரு வழிப்பு. சூப்பர். ஸோ இப்போ வந்து அடுத்த கன்சைன்மெண்ட் இங்கேருந்து எப்போ கிளம்புது? அடுத்த கன்சைன்மெண்ட் இப்போ நாங்கள் வந்து இப்போ யூகேக்கு வந்து ஒரு 20 ஃபீட் பிளான் பண்ணியிருக்கோம். மே 2nd வீக் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மே 2nd வீக். ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு வந்து அந்த 20 ஃபீட் கண்டெய்னரில் 28 CBM இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான தேவையான பொருட்கள் இன்னும் கொஞ்சம் சேரலை. கஸ்டமர் கொஞ்சம் ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருக்குது கொஞ்சம் குட்ஸு. ஸோ இதெல்லாம் டைம் எடுக்க ஒரு 10 days ஆகும். ஸோ நாங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 2nd வீக்கில் பிளான் பண்ணியிருக்கோம் சார். 2nd வீக்கில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஓகே, சூப்பர், ஃபைன். இது என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் டோட்டலாக எண்ட் டு எண்ட் பார்த்துட்டோம். எப்படின்னா ஒரு கஸ்டமர் இங்கே வந்தாங்கன்னா வந்துட்டு திருப்பி இங்கேருந்து வாங்கிட்டே இல்லாமல். இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அனீஷ் பாய் ஏதாச்சும் எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸில் வந்து வரணும்னு நினச்சேன். இப்போ நான் என்னோட சஜஷன் சொல்கிறது என்னென்னா வந்து முதல்ல வந்து அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க முன்னாடி பிஸ்னஸ்க்கு பேஸான உள்ள இடம் சைனா. ஓகே. ஸோ அவங்க சைனாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் இங்கே உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்களோட ஊரில் என்ன ரேட்டு விற்குதோ அதோட இங்கே வந்து 60 to 70% கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல சைனா வாங்க, வந்து பாருங்கள். முதல்ல சைனா வாங்க, அதான் ஃபஸ்ட்டு தான். சரி.
வந்து பாருங்கள். அதுக்கு சைனா வரதுக்கு நம்ம பேக்கேஜ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து இந்த கேண்டன் ஃபேர் நடக்கும், வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். ஏப்ரல் நடக்கும், அக்டோபர் நடக்கும். ரீசனாக லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம கூட்டிகிட்டு வரோம். ஆமாம், வெரி பெனிஃபிஷியல் கஸ்டமர். அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ப்ரைஸ். ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் அமேசானோ இப்போ ஆப்பிள் செக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்கேன் பண்ணி ப்ரைஸ் வந்துடும். ஆமாம். ஸோ அவங்க பார்த்துட்றாங்க கிட்டத்தட்ட வந்து 100 to 200% ப்ராஃபிட். சூப்பர். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அது அந்த விஷயத்தை அவங்க பார்க்குறதுக்கு அங்கேருந்து பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம். இங்கேருந்து பார்த்தா தான் அந்த பொருளோட இது தெரியும். ஆமாம். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவங்க வந்து என்ன பொருள் அவங்களுக்கு இறக்க முடியுமோ அதை வந்து நம்ம வந்து பேசிக்கலாக என்ன நம்ம யூகேவோட லாக்கு ஏற்ற மாதிரி எது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் அவங்களுக்கு. இந்த பொருள் இறக்கலாம், இந்த பொருள் இறக்க வேணாம், இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு அவங்க பார்த்து எல்லாத்தையும் இறக்க முடியாது. ஸோ இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வரும். செகண்ட். ஓகே. தேர்டு வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டாங்க, ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஒரு இறக்கல, நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது என்ன பண்ணால் டெபாசிட். அப்போ தான் என்ன பண்ணுவோம், அப்போ தான் வந்து ஒவ்வொரு சப்ளையர் பொறுத்தர் 10% வாங்குவாங்க, 20% வாங்குவாங்க, 30%. அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நெகோசியேஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அதை அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போதே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நான் வந்து கஸ்டமரை டைரெக்டாகவே வந்து சப்ளையர் பேச விடுவோம். தெர் இஸ் நோ மிடில் மேன். ஓகே. ஏன்னா மிடில் மேன் வச்சு அதில் நிறைய விஷயங்கள் வந்து கமிஷன் வைக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வி ஆர் நாட் கமிஷன் ஏஜென்ட், வி ஆர் சப்போர்ட்டிங் ஏஜென்ட். அப்படி வச்சுங்க. ஓகே. வி ஆர் சப்போர்ட்டிங் ஏஜென்ட் ஃபார் த கஸ்டமர். ஸோ அப்போ அவங்க நெகோஷியேட் பண்ண விடுவோம். ஸோ இஃப் அவங்க எது லாங்குவேஜ் ப்ராப்ளமோ எது இருந்தால் நமக்கு சைனீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, டிரான்ஸ்லேட் இருக்காங்க, அவங்கள வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன காஸ்ட் ப்ரைஸோ அதை கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ அடுத்தது எப்போ வரலாம் மக்கள்? இப்போ ஃபேர் நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இருக்குது. ஓகே. இன்னும் கூட டைம் இருக்குது. தேர்ட் ஃபேஸ் கிளம்ப 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எப்போ நினச்சா கூட அவங்க கிளம்பி வந்து லாஸ்ட் இந்த ஃபேஸ் பார்க்கலாம். எங்களுக்கு நம்ம கீழே நம்பர் கால் பண்ணுங்கள், நம்ம வில் கைட் யூ. இதை மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து அக்டோபர் நடக்கும். ஓகே. அக்டோபர் 15 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, சூப்பர். இப்போ இந்த நடுவில் மிடில் ஈஸ்ட்லலாம் வார் நடந்துகிட்ருக்கு, அதனால வந்து நிறைய பேர் வர வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா எல்லாமே வந்து என்ன பயந்தாங்க, வார் நடக்குது, இங்கே எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னும் போது நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான முடிவை சொன்னேன். வாருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு கல்ஃப் சைடில் நடக்குது, நம்ம வந்து நார்த் சைடில் போகிறோம், சைனா. சரிங்களா? ரூட்டே வேறு. பட் பீப்புள் வந்து நம்ம சில பேர் கல்ஃப்லேருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு. அவங்களும் வந்து இப்போ வந்துட்டாங்க. அதனால் வந்து யார் பிளான் எனக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட இருக்கும் சார். 20 பேர்கிட்ட வந்து எல்லாம் ஏப்ரல் வர பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த வார் ஸ்டார்ட் ஆனோன்னா எல்லாமே வந்து ஸ்டெப் பேக். அவங்க என்ன சொல்கிறாங்க, வரலன்னு சொல்ல, கண்டிப்பாக அஃபான நம்பரும் வரும், ஆனால் அக்டோபர் வரும். அக்டோபர். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ட்ரேடர்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ சார் ஒரு வயிற்றில் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஆமாம், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. ஆமாம், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் வாங்க, அவ்வளோதான் சார். நான் இது இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன்னா சார் வந்து எப்படின்னா, இப்போ வந்து சில பேர் ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் அவங்ககிட்ட வந்து இந்த பேசிக் ஃபெசிலிட்டி இருக்காது, வேர்ஹவுஸ் இருக்காது, சப்போர்ட்டிங் டீம் இருக்காது. பட் அஃபானை நீங்கள் ஏது வர சொல்கிறேன்னா, அஃபான்ட்ட ஓன் வேர்ஹவுஸ். நாங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது எங்களோட ஓன் வேர்ஹவுஸ் சைனாவில் இருக்குது. எங்களோட ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நாங்கள் வேர்ஹவுஸ் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட ஓன் வேர்ஹவுஸ்னால வந்து உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப குறையும். புரியுது புரியுது. இப்போ தேர்ட் பார்ட்டியில் கொடுக்கும்போது அது காஸ்ட்டு கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இப்போ நாங்கள் ட்ரேடர்ஸ்க்கு என்ன சொல்ல வந்து அந்த கொஸ்டின் வரேன் சார். இப்போ ட்ரேடர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி இன்றைக்கி இவங்ககிட்ட பண்ணுவாங்க, அடுத்த மாதம் அவங்ககிட்ட பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்ரோச் பண்ணி எங்கே ப்ரைஸ் கம்மியானு பார்ப்பாங்க. பட் அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பொருள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பட் பொருள் கரெக்டாக வர ப்ரைஸ் கூட வாய்ப்பு இருக்குது. அது கஸ்டமருக்கு அஃபெக்ட் ஆகும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு என்ன ரீசனபிள் காஸ்ட்டோ அதை நாங்கள் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு மாதம் 2 கண்டெய்னர் போயிட்டுருக்கு. ஓகே, சரிங்களா? அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இதில் வந்து உங்களுக்கு காஸ்ட் சேவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ ட்ரேடர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கண்டெய்னர்ஸ் நிறைய போது, ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ப்ரைஸிங்லேயும் பெட்டராக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ரேடர் வந்திருக்காரு, இங்கேருந்து துபாயிலேருந்து வந்திருக்காரு. அப்படியா? ஆமாம். அவர் வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சொல்லலாம், வரலாம்ல உள்ளார் அவர் நம்ம கஸ்டமரு. வாங்க சார், வாங்க வாங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ராஜு சார். வணக்கம். எப்படி போய்ட்டுருக்கு? நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள. ஆமாம். எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் துபாயிலேருந்து வந்தேன்.
நம்ம அஃபானை நான் காண்டாக்ட் பண்ணேன் கேண்டன் ஃபேரில். ஓகே. நிறைய பொருள் நான் வந்து ஈவெண்ட் பண்ணுறேன். ஓகே. துபாயில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் ஸ்பீக்கரு லைட்டிங்கு இதெல்லாம் அவங்க ரொம்ப நுணுக்கமாக சோர்சிங் பண்ணி இது பார்கெயின் பண்ணி ரேட்ஸ் எல்லாம் குறைச்சி கரெக்டாக பேக்கிங் எல்லாம் பண்ணி இந்த வேர் ஹவுஸில் எடுத்து வந்து வச்சு சூப்பர் எங்களுக்கு இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே, சூப்பர். ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த டைம் வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட சர்வீஸு அது டெடிக்கேஷனு அதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, ஃபைன். நீங்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஸோ இவர் அசோக் வந்து எங்களோட நியூ கிளைண்ட்டு. இவர் துபாயிலேருந்து வர்றாரு. இவர் வந்து நம்மளோட அஃபானோட ரீல்ஸையும் வீடியோஸும் பார்த்துட்டே இருக்காரு. பட்டு அது போக என்னை வந்து இவர் ஒரு முறை சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து சரி எல்லாத்துக்கும் அப்படி தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, இதே மாதிரி உங்களை மாதிரி பல பேர் பார்ப்பாங்க. அஃபான் பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம் போது அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து அதை வந்து எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கினார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்கும். 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்களா? அப்போ நான் வந்து ரீசெண்டாக அவரை வந்து எனக்கு ஃபோன் அடித்தார், பேசினேன். அப்போ நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசினேன் அவர்கிட்ட. நீங்கள் வந்து நீங்கள் வந்து எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், ஜஸ்ட்டு உங்களை ட்ராவலிங் மட்டும் போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், மார்க்கெட்டை பாருங்கள், எப்படி எல்லா பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு பேசிக் இருக்குது சார். இப்போ அஃபான் அது பேசிக்காக நிற்கும் உங்களுக்கு. ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கும் அஃபான் கண்டிப்பாக ஃபவுண்டேஷனாக நிற்கும், உண்மையாக நிற்கும். அதில் 100% நான் சொல்லிடுறேன் சார். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அவர் சொன்னார். இப்போ அவர் வந்தார், பார்த்தாரு, வெரி ஹாப்பி. பொருளுக்கு அங்கேயும் இங்கே இவ்வளோ வித்தியாசம் இருக்குதா சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டாக ஆர்டர் போட்டார். சூப்பர். ப்ரொடக்ஷன் நடந்துச்சு, அவர் பொருள் போக ரெடியாக இருக்குது. சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் நல்லா பண்ணும். தேங்க்யூ. ஸோ மக்கள், இப்போயும் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு என்ன குட் நியூஸ்னால், நீங்கள் வீசாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டப்புன்னு யூகே பாஸ்போர்ட்னா அப்படியே கிளம்பி வந்துடலாம். ஃப்ளைட்டில் வந்து இங்கே இறங்கிடலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏதாச்சும் வந்து நீங்கள் இப்போ போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ வந்து சைனாவில் இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கூட தேவையில்லை. ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் வந்தால் கூட ஏதாச்சும் கேட்கணுன்னா கேளுங்க, உங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரி உங்களோட பணி தொடரட்டும். கண்டிப்பாக. ஓகே, ஃபைன், கூல். ஆல் தி பெஸ்ட்டு.